அல்சூர்லயே பெங்களூர்ல ஏன் நம்ம கர்நாடகாலயே முருகனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்க. நம்ம பெங்களூர் முருகர் பக்தர்களுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த வருஷத்தோட மகா ஸ்கந்த சஷ்டி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 22nd இருந்து அக்டோபர் 27th வரைக்கும் நடக்குது. இது முருகர் பக்தர்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலான நாள்னு எல்லாருக்குமே தெரியும். இதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு ஸ்கந்த சஷ்டி சங்கமம்ன்ற ஒரு கிராண்ட் ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பெங்களூர்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 day ஈவெண்ட் அக்டோபர் 26 and 27 நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்க ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. அது யாருன்னு தெரியணுமா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. அக்டோபர் 26 சண்டே நம்மளோட ஈவெண்டோட டே 1. வெற்றிவேல் முருகனுக்கு அருகில முதல் நாளான கந்த சஷ்டி சங்கமம் இந்த விழால கந்தன் மகிமை என்ற ஒரு செக்மெண்ட்ல உலக புகழ் பெற்ற முருகர் பக்தரான கர்மா ரிசர்ச்சர் திரு JSK கோபி சார் வராரு. முருகர் வந்து உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க வாழ்க்கையில நடந்த அதிசயத்தை நேரடியாவே நம்ம JSK கோபி கர்மா ஹீலர் இவர்கிட்ட வந்து நீங்க உரையாடலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு 3:30 PM ல இருந்து என்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடும். அன்னைக்கு 6 to 7 o'clock வரைக்கும் அலசூர் ஆனந்த முருகன் பஜனை சபால இருந்து வந்து முருகனுக்காக பஜனை செய்வாங்க. அது முடிஞ்ச அப்புறம் நம்ம முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகா மங்களாரத்தி நடக்கும். மகா மங்களாரத்தி நடந்த உடனே அங்க இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். பிரசாதத்தோட நம்ம டே 1 ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆவாங்க. அக்டோபர் 27th மண்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி சங்கமம் ஈவெண்டோட டே 2. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 o'clock இருந்து வந்திருக்கிற முருக பக்தருங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முருகனுக்காக கந்த சஷ்டி கவசம் வந்து பாடுவாங்க. அதுக்கு என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4:30 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7 PM ல இருந்து முருகன் திருப்புகழ் வழிபாடு ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் JSK கோபி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. அன்பார்ந்த பெங்களூர் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். உலகெங்கும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். சஷ்டி 6 நாள் பெங்களூர்ல 26ஆம் தேதி சஷ்டியோட 5ஆம் நாள் கந்தன் மகிமைன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில வந்து நானும் கலந்துக்கிறேன். முருக பக்தரோட கலந்துரையாடல் அவர் அல்சூர் பகுதியில் இருக்கிற திரு சிவா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு ஐயா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னாரு. என்னன்னா ஐயா நான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா இந்த நிகழ்ச்சிக்கு நான் பிளான் பண்றேன். ஒரு சஷ்டிலும் நடத்தணும்னு நினைப்பா, ஆனா முடியாது. 1 வருடமா பிளான் பண்ணி இப்போ பாருங்க கடைசியா அது கந்த சஷ்டிலே நடக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னாரு. அப்படிதான் பாருங்க இந்த நிகழ்ச்சி 1 வருஷமா திட்டமிட்டு தள்ளி போய் கடைசியில கந்த சஷ்டி 5ஆம் நாள் அன்னைக்கு நடக்க போகுது. 26ஆம் தேதி நான் 1 நாள் பயணமா வந்து முடிச்சு நைட்டே திரும்பி சென்னை வந்துடுவேன். 26ஆம் தேதி சூரசம்காரம் நிகழ்வு வடப்பள்ளி ஆண்டவர் கோயில கலந்துப்பேன். 26ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிலிருந்து 6 மணி வரையும் அங்க அல்சூர் பகுதியில் இருக்கிற ஸ்ரீ ராம ஆசிரமா என்ற ஒரு இடத்துல கந்த சஷ்டி விழா நடக்குது. அந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறேன். பெங்களூர் முருகர் சொந்தங்கள் சந்திப்போம். இந்த கந்த சஷ்டி சங்கமம் விழா எங்க நடக்குதுன்னா நம்ம அலசூர் பெங்களூர்ல இருக்கிற அல்சூர் பஸ் ஸ்டாப்புக்கு எதிர்க்க இருக்கிற ஸ்ரீ ராமாசிரமன்ற இடத்துல நடக்குது. உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கணும்னா அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இது ஒரு 2 நிமிஷம் வாக்கு. நீங்க எங்கே இருந்தாலும் பெங்களூர்ல அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்கத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் வாக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கிட்டே கிடைச்சு. மெட்ரோ பில்லர் நம்பர் 109 இதுக்கு எதிர்க்க இருக்கிறது தான் ஸ்ரீ ராமாசிரமம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி இந்த மேக்கிங். ஸோ நீங்களும் மறக்காம வந்து கலந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.